திருக்கோயிலின் நந்திகளின் மலை மீது நாம் தரிசித்தோம். இப்போது போகநந்தீஸ்வரரை அதன் அடிவாரத்தில் நாம் தரிசிக்கலாம். பெங்களூரு ரூரல் மாவட்டம் நந்தி ஹில்ஸ் அடிவாரத்தில் உள்ள நந்தி டவுனில் போகநந்தீஸ்வரர் கோயில் அமைந்திருக்கின்றது. 9ஆம் நூற்றாண்டில் கங்க வம்சத்தின் பானா ராணி ரத்னாவதி ஆட்சி காலத்தில் கோயில் கட்டப்பட்டது. அதன்பின் 5 ராஜவம்சத்தில் கோயில் பலமுறை புனரமைக்கப்பட்டுள்ளது. பாலார், பினகினி, அர்காவதி, பாபக்னி, ஸ்வர்ணவகி ஆகிய 5 நதிகளின் ஆதாரம் வழங்கும் இந்த மலை உண்மையில் சிறந்த மலையாகும். திராவிட கட்டிடக்கலைக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகும். இந்த பகுதியை ஆட்சி செய்த கங்கா சோழர்கள், ஹொய்சாளர்கள், பல்லவர்கள், விஜயநகர பேரரசு என 5 வெவ்வேறு ராஜவம்சங்களின் கட்டிடக்கலைகளின் முத்திரை இங்கே நாம் காண முடிகின்றது. இந்த கோயிலில் சோழ மன்னர் ராஜேந்திரன் சிலையும் உள்ளது. சிவன் பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அசல் போகநந்தீஸ்வரர் கோயில் 9ஆம் நூற்றாண்டில் கங்க மன்னர்களால் கட்டப்பட்டாலும் 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் கூரையையும் ஹொய்சாளர்கள் திருமண மண்டபத்தையும் 13ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு வெளிப்புறச் சுவர் மற்றும் கட்டடங்கள் ஆகியவற்றை கட்டினார்கள். 1791 அக்டோபரில் ஆங்கிலேயர்கள் கோவிலை தாக்கினார்கள். சிவன் பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் கர்நாடகாவில் மிகவும் பழமையான கோயில். இங்கு அருணாச்சலேஸ்வரர், உமாமகேஸ்வரர், போகநந்தீஸ்வரர் என 3 கோயில்கள் உள்ளன. போகநந்தீஸ்வரர் கோயில் சிவபெருமானின் இளமை பருவத்தை சித்தரிக்கின்றது. இளமை என்பது வாழ்க்கையை மகிழ்வதற்கான என்பதற்காக ஆண்டு முழுவதும் இங்கு பல திருவிழாக்கள் நடக்கின்றன. உமாமகேஸ்வரர் கோயிலில் சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையிலான திருமணத்தை சித்தரிக்கின்றது. புதிதாக திருமணமான தம்பதியர் சிவன் பார்வதியின் ஆசீர்வாதத்தை பெற இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருகின்றார்கள். நந்திமலையின் உச்சியில் அமைந்துள்ள கோயில் உள்ள சிவன் நந்தீஸ்வரர் கோயில் உள்ள சிவன் துறந்த நிலையில் இருப்பதை குறிக்கும் வகையில் திருவிழாக்கள் ஆகிய எதுவும் நடைபெறுவதில்லை. ஆகவே இங்கேதான் நடைபெறுகின்றது. இந்த கோயிலிலும் அதனை சுற்றிலும் குறிப்பிடத்தக்க சிற்பங்கள் உள்ளன. பிரதான நந்தீஸ்வரர் கோயிலில் கம்பீரமான சிவலிங்கம் இருக்கின்றது. இந்த கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது. தூண்களில் அழகிய வேலைப்பாடுகளை காண முடிகின்றது. இந்த கோயில் சிருங்கி தீர்த்த குளம் அமைந்திருக்கின்றது. 4 புறமும் படிக்கட்டுகள் உள்ளன. தெய்வீக காளையான நந்தி கங்கையிலிருந்து தண்ணீர் கொண்டு வர தனது கொம்பினால் தலையில் முட்டி எடுத்ததாகவும் இந்த குளம் தான் தென்பெண்ணை ஆற்றில் ஆதாரம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த கோயில் தினம் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். பெங்களூரு ரயிலில் வருவர்கள் சிக்கபரப்பூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோயிலுக்கு பஸ் அல்லது ஆட்டோவில் வரலாம். பஸ்ஸில் செல்பவர்கள் சிக்கபரப்பூர் பஸ் நிலையத்திலிருந்து அங்கிருந்து ஆட்டோ, டாக்ஸியில் செல்லலாம். பாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை அரசியல் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
வெறுக்கும் தகைமைகள் செய்யும் தம்மடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நெஞ்சை உள்டு கருக்கும் திருமிடற்றான் இடபாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யும் யான் உன்னை வாழ்த்துவனே. வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும் படி என்று விழும் படி என்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றே படரும் பரிமள பச்சை கொடியை பறித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்திமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை அடித்து குடிப்புக்காவி வெண்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளை கையமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்தஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சு வாயகி மாலினி வராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரணம் சங்கர ஸ்ரீ. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.